எல்லாருக்கும் வணக்கங்க. ஜோதிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை குழம்புங்க. அதுக்கு தேவையான மசால் முதல் ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, வெங்காயம் போட்டுக்கலாங்க, தக்காளி போட்டுக்கலாங்க, பூண்டு போட்டுக்கலாம், இஞ்சி, கசகசா, கருவேப்பிலை எல்லாமே வதக்கலாங்க. குழம்பு மிளகாய் தூளுங்க, உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதை லேசாக வணக்கி அரைச்சிட்டு வந்துடலாம். முட்டை எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாங்க. காஷ்மீரி மிளகாய் தூளுங்க, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், முட்டை வேக வச்சு லைட்டாக கீரல் போட்டு வச்சுருக்குறேங்க. இது போட்டு வறுத்து வச்சிடலாம். குழம்பு தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. பட்டை, கிராம்பு, ஏலம், சோம்பு, கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாங்க. தேவையான தண்ணி, உப்பு போட்டுக்கலாங்க. இனி குழம்பு கொதி வந்தோன்னா முட்டை போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாங்க. குழம்பு கொதிச்சிடுச்சுங்க. நம்ம வறுத்து வச்ச முட்டை உள்ளே போட்டுடலாம். முட்டை போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடலாங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மல்லி இலை போட்டுக்கலாம். அதாங்க முட்டை குழம்பு. சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதேமாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.